ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு vlog பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் திருவிழா தான். வாய்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃபீவரால் கோல்டால் சுத்தமாக வாய்ஸே பேசவே முடியல. இப்போ தான் கொஞ்சம் பேச முடியுது. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா மே வந்தாலே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் திருவிழா வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்ன மாமனார் மாமனார் அவங்க ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே திருவிழா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே நம்ம ஊரில் வந்து திருவிழா இருக்கும். ஸோ சூப்பராக ஜாலியாக வந்து எல்லா திருவிழாவும் என்ஜாய் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாரி ஃபார் த வாய்ஸ் வந்து இன்னும் த்ரோட் பெயினாக இருக்குது, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன மாமியார் அவங்க ஊர் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். விரிவூர் தான் இது. பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி போகிற வழியில் அந்த ஊர் இருக்குது. ஸோ சூப்பராக திருவிழா போனதும் சின்ன மாமனார் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சூப்பராக சாப்பிட்டோம். பிரியாணி நிறைய நான்வெஜ் செஞ்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட் தான் தேர் இருக்கும். கோயிலுக்கு வந்திருக்கோம். எனக்கு த்ரோட் பெயின் அப்படின்றதால ஐஸ்கிரீம் நான் சாப்பிடவே இல்லை. அப்பாவும் பையனும் மட்டும் வச்சு வெளுத்து வாங்குறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீரியல் லைட்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக போட்டிருக்காங்க. கொஞ்சம் நேரம் போய் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிவிட்டு தேர்லாம் இன்னும் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஆகும் தேர் ஊர்வலம் வரத்துக்கு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கடை வீதிலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. பையன் தான் ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தான். நிறைய வாங்கியிருக்கான், இருந்தாலும் பத்தலை பத்தலை, இது வாங்கிக்கொடு அது வாங்கிக்கொடுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருந்தான். ஒரு வழியாக சமாதானப்படுத்தி சடல் சுத்தத்துக்கு கேட்டோம், அது வேணான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கார் இந்த ராட்டினம் மட்டும் சுற்றுறோம் அப்படின்னு சொல்லி அதில் உட்காந்துருக்கான். சூப்பராக திருவிழாலாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. நல்லா பார்த்துட்டு நைட்டு சீக்கிரமாகவே தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருவிழா மாஸ் வந்து காலையிலே இருக்கும். தேர் பார்த்திங்கன்னா நைட்டு தான் இருக்கும். அதனால் காலையிலே நாங்கள் எழுந்து ஏர்லி நல்லா மார்னிங்கே எழுந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து விரிவூர்லேருந்து எங்கள் ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும். ஸ்லோவாக வந்தாலே 30 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ காலையிலே வரும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த பனி மூட்டமும் அப்படியே சூரியன் அப்போ தான் அப்படியே உதிச்சு வந்துட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இனி கோயிலுக்கு போயிட்டு மாஸ்லாம் முடிச்சுட்டு வந்து சூப்பராக சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட்டு வந்து தேர் வந்து ஊர்வலம் வரவே இல்லை. பார்த்திங்கன்னா செம மழை, நைட்டு ஃபுல்லும் நிறைய மழை பெஞ்சதால் தேரே எடுக்க முடியல. ஸோ காலையில் தான் வந்து ஒரு 4 o'clock போல் தான் தேர் வந்து எடுத்தாங்க. அப்படியே தேரை பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு கடை வீதியெலாம் அப்படியே வாங்க பார்த்துட்டு வரலாம்.
பார்த்தீங்கன்னா 11 தேர் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கவே எல்லாம். டான்ஸ் செட் அதெல்லாம் வச்சு டான்ஸ்லாம் ஆடிட்டு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ திருவிழாவும் எப்படியோ மழையில் அடிப்புடின்னு சொல்லி இப்படி முடிஞ்சிடுச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேர்லாம் பார்க்கவே. லாஸ்ட் டைமும் வந்து இதே போல் சூப்பராக தேர்லாம் இருக்கும். அந்த ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் மழைலாம் எதுவுமே இல்லை. வான வேடிக்கையோடு அவ்வளோ சூப்பராக போச்சு திருவிழா. இந்த டைம் மழை வந்து எல்லாத்தையுமே வந்து ஃப்ளாப் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாங்க. எப்போவுமே வந்து வனத்து சின்னப்பன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொல்லையில் இருக்கிறதால எந்த பாம்பு இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கோழி அடித்து நாட்டுக்கோழி அடித்து தான் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. ஸோ இப்படி தாங்க ஒரு 3 டேஸோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து நான் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ வாய்ஸ் வந்து நம்ம நல்லா ஆனதுக்கப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்டான vlog பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.